ரைட். இப்ப இந்த கேள்விய பார்த்தீங்கன்னு சொன்னால், இரு சர்வசமமான நேற்றம் Q உடைய துணிக்கைகள் திணிவற்ற K வில் விசைமாறிலியுடைய சுருளிவில்லுக்கு இணைக்கப்பட்டுள்ளது. அவை ஒப்பமான கிடைமேசை மீது வைக்கப்பட்டுள்ளன. சுருளிவில்லில் ஈர்க்கப்படாத நிலையில் அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் x ஆம். சுருளிவில்லியோட உயர்நீட்சம் வந்து எங்களுக்கு எக்ஸ்ன்னு தந்திருக்காரு. இப்ப ருட்கேயினுடைய பெருமானம் என்ன அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி என்ன செய்யுது வருது. ரைட். இப்ப இங்க 2 துணிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. சரிதானே? இப்ப 2 துணிக்கைகளும் ஆரம்பத்துல x தூரத்துல வைக்கப்பட்டிருக்கு. x தூரத்துல வைக்கப்பட்டிருக்கு. 2மே சர்வசமமாக ஏற்றப்பட்ட துணிக்கைகளா இருக்க போகுது. ரைட். இப்ப ஆரம்பத்துல என்ன நடக்கும்? இப்ப 2 துணிக்கையும் x தூரத்துல வச்சு விடுவிச்சோம்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் 1, 1 2மே ஒரே ஏற்றங்கள். அப்ப என்ன செய்யும்? ஒன்றன் மீது ஒன்று என்ன செய்யும்? தள்ளுகை விசையை இங்க பிரயோகிக்க போகுது. ஸோ அவரால் இவருக்கு இங்காலையும் இங்காலையும் என்ன செய்யும்? சர்வசமனான பருமனுடைய ஆன திசையில் எதிரான தள்ளுகை விசைகள் தொழிற்பட போகுது. ரைட். இப்ப ஆரம்பத்துல வந்து இந்த வில் வந்து ஈர்க்கப்படாம இருக்கு. உங்களுக்கு வில்ல பொறுத்தவரையில தெரியும் F ப்ரொபோர்ஷனல் Tன்னு வரும். அப்ப அதாவது என்னன்னா நீட்சியோ நெருக்கமோ இருந்தா தான் அதுல அந்த இழுவிசை என்ன செய்யும்? உருவாகும். ஸோ இங்க ஆரம்பத்துல எந்த ஒரு நீட்சியோ நெருக்கமோ இருக்காது. அதாவது T வந்து 0வா இருக்கு. சரிதானே? ஏன்? E வந்து 0ன்ற படியால். ஆனா இப்படி என்ன நடக்குது? F என்ற மாரி இந்த தள்ளுகை விசைகள் 2லயும் தொழிற்படுறதால இவங்க என்ன செய்ய போறாங்க? ஒன்றை ஒன்று பிளத்தி அசைய போறாங்கள். அதாவது ஆர் முடுக போறாங்க. சரிதானே? ஆர் முடுக போறாங்க. அப்ப ஆர் முடுக என்ன நடக்கும்? 2க்கும் இடையிலான இடைவெளி வந்து கூடும். இப்ப 2க்கும் இடையிலான இடைவெளி கூடுதுன்னா என்ன அர்த்தம்? அவர்ல நீட்சி ஒன்று ஏற்படுதுன்னு அர்த்தம். ரைட். இப்ப நீட்சி ஒன்று ஏற்பட்டதா இருந்தா என்ன நடக்கும்? இவர் இங்க வரார். இப்ப நீட்சி ஒன்று வந்துட்டு. இப்ப நீட்சி ஒன்று வந்தால் இப்ப கட்டாயம் அங்க என்ன வந்திருக்கும்? ஒரு இழுவிசை வந்து அதுல உருவாகி இருக்கும் அந்த இதுல. அப்ப தூரம் கூட்டுறதால கட்டாயம் என்ன மாறப்போகுது? 2க்கும் இடையிலான அந்த 2 ஏற்றங்களுக்கும் இடையிலான தள்ளுகை விசையில மாற்றம் வந்திருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல ஒரு இழுவிசை உருவாகி இருக்கு. சரிதானே? ஒரு இழுவிசை உருவாகி இருக்கும். ஏன்? ஒரு நீட்சி ஒன்று வந்திருக்கிறபடியால இவர் என்ன செய்வார்? இங்கால டைரக்ஷன்ல ஆர் முடுக இவர் இங்கால டைரக்ஷன்ல ஆர் முடுகிக் கொண்டு இருப்பார். ரைட். இப்ப இங்க உங்களுக்கு தெரியும் 2 ஏற்றங்களுக்கு இடையிலான தள்ளுகை விசையோ, கவர்ச்சி விசையோ இங்க தள்ளுகை விசையா இருக்க போது என்னன்னு வரும்? Q1 Q2 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்ட். அப்ப ஆர்ன்றது 2க்கும் இடைப்பட்ட அந்த தூரம். அப்ப இங்க 2க்கும் இடைப்பட்ட தூரம் கூடிக்கொண்டு போறபடியால F என்ன செஞ்சு கொண்டு போகும்? அதாவது தள்ளுகை விசை குறைஞ்சு கொண்டு போகும். இப்ப இந்த F வந்து இங்க குறைஞ்சு கொண்டு போகும். அதே நேரம் இவர் இயங்கிக் கொண்டிருக்கிறதால இதுல நீட்சி கூடும். அப்ப நீட்சி கூடுறபடியால இழுவிசை என்ன செய்யும்? கூடும். இப்ப இங்க தள்ளுகை விசை வந்து குறைஞ்சிட்டு போக இழுவிசை கூடிக்கொண்டு போகும். ஸோ இங்க என்ன நடக்குமெண்டா, இந்த டிரெக்ஷன்லான ஒவ்வொன்றையும் ஆர் முடுகல் என்ன செஞ்சு கொண்டு போகும்? குறைஞ்சு கொண்டு போகும். இப்ப ஆர் முடுகல் குறைஞ்சு ஒரு கட்டத்துல என்ன நடக்கும் என்று சொன்னால், ரைட்டா? இப்ப ஆர் முடுகல் குறைஞ்சு ஒரு கட்டத்துல என்ன நடக்குமெண்டா, அந்த தள்ளுக விசையிட பருமனும், இழுவிசையிட பருமனும் என்னமா வரும்? சமனா வரும். இப்ப சமனா வர நேரம் என்ன பிரச்சனைண்டா, அவர் ஆர் முடுகல் வந்து எனக்கு என்னண்டு வரும்? 0 வரும். ஆர் முடுகல் 0 வரும் சமனா வார நேரம். ரைட். ஆர் முடுகல் 0 வரும். என்ன ஆர் முடுகல் 0 இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வர ஆர் முடுகல் தான் 0 ஆயிடுச்சு. அங்க இருந்து ஆரம்பத்துல இருந்த ஆர் முடுகல் இப்ப இல்லாம போகுது. இப்ப ஆர் முடுகல் இருந்த காலப்பகுதி வர அவர் ஒரு வேகத்தை பெற்றிருப்பாரா இல்லையா? அவர் ஒரு வேகத்தை பெற்றிருப்பாரா இல்லையா? கட்டாயம் பெற்றிருப்பார். ஒரு மேக்ஸிமம் வேகம் அவர் பெற்றிருப்பார். அப்ப நம்ம இங்க என்ன செய்யலாது? இப்ப தள்ளுகை விசையும், இழுவிசையும் சமன்டா போல அப்படியே நிக்குமா 2 பேரும்? இல்லை. ஏன்? அவருக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்கு. ஸோ கட்டாயம் என்ன செய்வார்? தொடர்ந்து இயங்குவார். தொடர்ந்து இயங்குவார். எதுவரைக்கும் இயங்குவார்ண்டா, அந்த வேகம் 0 ஆகுற வர மேக்ஸிமம் அவரால இயங்க முடியும். ஸோ என்ன நடக்கும்? வேகம் இருக்கும். ஸோ வேகம் இருக்கிறனால தொடர்ந்து இயங்க பார்ப்பார். தொடர்ந்து இயங்குறதால இப்ப இந்த கணத்துல F என்னவா இருக்கு? Tக்கு சமனா இருக்கு. ஸோ இதை தாண்டி தொடர்ந்து இயங்குறபடியால இந்த F குறையும். அது உங்களுக்கு தெரியும். அதே நேரம் T கூடும். ஏன்? தொடர்ந்து இயங்குறபடியால் நீட்சியும் கூடும். ஆகவே Tயும் கூடும். ஆகவே இந்த கணத்திலிருந்து
டி பெரிது எஃப் ஆக இருக்கும். ஸோ அதனால் அவர் என்ன செய்வார், வேகம் குறைஞ்சு அமர் முடுகுவார். அமர் முடுகி வேகம் என்ன வரும், 0 வரும். வேகம் ஒரு கணத்தில் என்ன வரும், 0 வரும். 0 வர டைமில் அந்த இழுவிசை டி டேஷ், தள்ளுகை விசை எஃப் டேஷ்னு வச்சுக்கொள்வோம். இங்கே டி டேஷ் பெருசு என்னவா இருக்கும், எஃப் டேஷாக இருக்கும். இவர் வேகமும் 0 இருக்கும். இதுக்கு பிறகும் அவர் நீட்சி அடைவார்னு கேட்டால் அவரால் இயலாது. ஏன், அவருக்கு அங்கே அலையுங்கிறதுக்கு ஒரு வேகம் ஒன்று இல்லை. இப்போ என்ன நடக்கும், இந்த கணத்திலேயே இங்கிட்டு இவர் வர, இவரும் இங்கிட்டு வருவார். ஏன், டி டேஸ் பெருது எஃப் டேஸ். ஸோ கட்டாயம் என்ன செய்வார், திரும்ப சுருங்குவார். இப்போ இது மாறி மாறி தொடர்ச்சியாக என்ன செய்யும், நடந்து கொண்டே இருக்க போது ஒப்பமான தரை தானே. ஸோ பொறுமுறை சக்தி இழப்பு இல்லைன்னு நாங்கள் கருதி கொள்ளலாம். ரைட். அப்போ எனக்கு சொல்லுங்க, எந்த இடத்துல இங்கே உயர் நீட்சி வரும், எஃப்டிக்கு சமனாக வரும்போது தான் உயர் நீட்சி வருது. இல்லை, இங்கே வர வேகம் 0 அந்த கணத்தில் அங்கே தான் உயர் நீட்சி வருது. அந்த நீட்சியோட மேக்சிமம் தான் உங்களுக்கு எக்ஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு, தரப்பட்டிருக்கு. அப்போ இங்கே அந்த உயர் நீட்சி வர சந்தர்ப்பத்தில் இழுவிசை என்னவா இருக்கு, எங்களோட தள்ளுகை விசையை விட பெருசாக இருக்கு. சரிதானே, ரைட். அப்போ நாங்கள் இங்கே வந்து டி சமன் எஃப் போட்டு செய்யும் போது எங்களுக்கு கிடைக்கிறது உயர் நீட்சி கிடையாது. நீட்சி ஒன்று வரும், இல்லைன்னு இல்லை, ஆனால் அது உயர் நீட்சி இல்லை, இல்லைங்க. ஸோ எங்களுக்கு உயர் நீட்சின்றது ஒரு வேகம் 0 அந்த சந்தர்ப்பத்தில் வரும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்த போகிறோம். இப்போ இதில் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் 2 ஏற்றங்களுக்கு இடையிலான அழுத்த சக்தி இருக்க போகுது. ஸோ ஆரம்பத்தில் இருந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி, இப்போ உள்ள பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் 2 ஏற்றங்களும் ஓய்வில் இருந்தது. ஸோ அவருடைய இயக்க சக்தி 0. 2 ஏற்றங்களுக்கு இடையிலான அழுத்த சக்தி என்னென்னு தரப்படும், அந்த ஏற்றங்களோட பெருக்கத்தின் கீழ் 4πε0 அந்த 2 ஏற்றங்களுக்கு இடையிலான தூரம். ரைட். அழுத்த சக்தி கதைக்கும் போது சோடியாக கதைப்போம். என்ன 2 ஏற்றங்களும் என்ன செய்வோம், கதைப்போம். இப்போ இந்த இடத்துல இவங்களோட அழுத்த சக்தி Q² 4πε0 எக்ஸ் ஆரம்ப அழுத்த சக்தி. இறுதி அழுத்த சக்தி என்னென்னு வரும், 4πε0 மேக்சிமம் நீட்சி எக்ஸ். ஆகவே இப்போ சுருள்விலோட மொத்த நீளம் என்னவா இருக்கும், 2x ஆக இருக்கும் நீட்சியோட சேர்த்து. இப்பயும் இயக்க சக்தி என்ன, 0. ஆனால் அதில் ஒரு பகுதி என்னவா மாற்றப்பட்டிருக்கும், அவர விகார சக்தியா மாற்றப்பட்டிருக்கும். ஸோ அதில் 12k நீட்சி என்ன, x² இருக்கும். சரிதானே, ரைட். இப்போ இதில் உங்களுக்கு வரும் 12k x² சமன் Q² 4πε0 x ½ வரும். இப்போ இந்த ½ வெட்டுப்படும். இப்போ எங்களுக்கு k சமன் Q² 4πε0 x³ வரும். ஆகவே √k வெளிவு தான் கேட்டது. இப்போ √k சமன் Q/2x √க்குள்ள 1/ε0 x இந்த மாதிரி πx இந்த மாதிரி என்ன செய்யும், எங்களுக்கு ஆன்சர் வரும். சரிதானே, ரைட்.